நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் டைப் 3. மல்டிப்ளையிங் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் என்னன்னு தெரியாதவங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. நார்மலாக ஃப்ராக்ஷனில் ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கும் இல்லையா? இங்கே எக்ஸ்ட்ராவாக சைடில் ஒரு நம்பர் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதோட டெஃபினேஷன் எப்படி, அதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ 2 மெத்தடுமே சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறது, நார்மல் ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டு தான் நான் மல்டிப்ளை பண்ண முடியும். இதை இப்படியே வச்சு மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டினாமினேட்டரையும் சைடில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். வந்த ஆன்சரோட நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை ப்ளஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, சேம் டினாமினேட்டர் தான் வரும். இந்த ஃப்ராக்ஷனுக்கும் சேம் டினாமினேட்டர். இங்கே என்ன இருக்குதோ அதான் இங்கே வரும், இங்கே என்ன இருக்குதோ அதான் இங்கே வரும். ஸோ நான் என்ன சொன்னேன், 4 3s are 12. 4 into 3 plus 3. ஸோ டினாமினேட்டரையும் சைடில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த ஆன்சரோட நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 12 plus 4 3s are 12. 12 plus 3 15/4. 9 3s are 27. 27 plus 1 28/9. ஸோ இதுதான் என்னுடைய மிக்சட் ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணதோட ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் மல்டிப்ளிகேஷனே பண்ண போகிறேன். நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது, நியூமரேட்டர் டு நியூமரேட்டர், டினாமினேட்டர் டு டினாமினேட்டர். என்ன வரும், 15 into 28. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 8s are 40. 5 2s are 10. 14. Answer 420. 420 by 4 9s are 36. ஸோ இது ரெண்டும் எந்த டேபிளில் போகும், கேன்சல் பண்ணணும் இல்லையா? ஸோ 420யும் 36ம் எந்த டேபிளில் போகும் தெரியல அப்படின்னா, இந்த 0வை மறைச்சிட்டு பாருங்கள். இட் பிகம்ஸ் 42. 42ம் 36ம் 6 டேபிளில் போகும். ஸோ நான் அதிலே போடுறேன், டிவைட் பண்ணி பாருங்கள். 420 6 டேபிளில் 6 7s are 42. எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குது. ஸோ 70. 6 டேபிளில் இது 70 டைம்ஸ், 6 டேபிளில் இது 6 டைம்ஸ். நான் 70யும் 6 எந்த டேபிளாக போகுமா, 2 டேபிளில் போகும். ஸோ 2 டேபிளில் இது 35 டைம்ஸ், இது 2 டேபிளில் 3 டைம்ஸ். 35யும் 3யும் எந்த டேபிளாக போகுமா, எதுலேயுமே போகாது. ஸோ ஆன்சர் இஸ் 35/3. இதோட ஆன்சரை விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இதையும் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இதோட மிக்சட் ஃப்ராக்ஷனோட ஃபார்மை கொடுத்துருப்பாங்க, மிக்சட் ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பரை டிவைசர் ஆக்கிடுங்க, மேலே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை டிவிடெண்ட் ஆக்கிடுங்க. அதாவது கீழே இருக்கிற நம்பரை வெளியில் போட்டு மேலே இருக்கிற நம்பரை உள்ளே போடுங்க. ஸோ இது நான் டிவைட் பண்ணுறேன். 3 11s are 33. 3 12s are 36. ஸோ 3 11s தான் நான் எடுத்துக்க முடியும். எனக்கு என்ன வரும், ஓகே. ஸோ இதோட மிக்சட் ஃபார்மேட் எப்படி எழுதணும்னா, கீழே இருக்கிற அதே டினாமினேட்டர் ரிமைண்டரை தூக்கி நியூமரேட்டர் ஆக்கிடுங்க. நவ் த கோஷன் பிகம்ஸ் 11. 35/3யும் ஆப்ஷனில் ஆன்சராக கொடுத்துருக்கலாம், 11 2/3யும் ஆன்சராக கொடுத்துருக்கலாம். ஸோ எது இதில் பெஸ்ட்டு, இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா உங்கள் கொஷின் எப்படி இருந்தது, மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் இருந்தது. ஸோ ஆன்சரும் மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் இருக்கணும். நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டுன்னு தான் செக் பண்ணிக்கலாம். 3 11s are 33. 33 plus 2 35/3. இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையும் பண்ணி பார்க்குறேன். அதாவது கேன்சலேஷன் மெத்தட். ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடச்சிது நமக்கு, சால்வ் பண்ணால் 15/4. இது 28/9.
நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன், ஏதாவது டேபிளில் போகுதா? போகாது. இது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன், போகாது. க்ராஸாக பார்க்குறேன், இது ரெண்டும் 15ம் 9ம் 3 டேபிளில் போகும். நம்ம 28ம் 4ம் 4 டேபிளில் போகும். எப்பையும் கேன்சல் பண்ணும்போது ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்கணும். நான் மேலே போகுது கீழே போகுது அப்படிலாம் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 15ம் 9ம் 3 டேபிளில் போகும். 15 வந்து 5 டைம்ஸ், 9 வந்து 3 டைம்ஸ். இதுக்கு மேலே இது போகாது. நான் 28ம் 4ம் 4 டேபிள்ஸில் 4 டேபிள்ஸில் 1 டைம் 4, 28 வந்து 7 டைம்ஸ். இதுக்கு மேலே திருப்பியும் க்ராஸாக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாம் செக் பண்ணுங்கள். 5/1 எங்கேயும் போகாது, 5×3 எங்கேயும் போகாது, 7×3 எங்கேயும் போகாது, 7 1. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 5 × 7 கீழே 1 × 3 35/3. இது நான் டிவைட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு என்ன கிடச்சிது? 11 2/3ன்னு கிடச்சிது. ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கொஷின் 1 2/4 × 3 5/6. ஓகே, ரெண்டுமே மிக்சட் ஃப்ராக்ஷன் தான். 1 2/4 × 3 5/6. இதோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.